வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் பேசிய பேச்சு, அவருடைய பேச்சுக்கு மற்றொரு உறுப்பினர், சட்டப்பேரவை உறுப்பினர் தெரிவித்த கருத்து விமர்சனம், அதற்கு அவர் தெரிவித்த பதில், அந்த முறை எல்லாமே தமிழை நல்ல தமிழில் பேசுவது என்பது குறித்த விவாதத்தை பரவலாக எழுப்பியிருக்கிறது. அதென்ன நல்ல தமிழ், செம்மொழி என்று நாம் தமிழை போற்றுகிறோம், செம்மொழி தகுதி அதற்கு கிடைத்திருக்கிறது என்றெல்லாம் பெருமைப்படுகிறோம். ஆனால் அந்த தமிழை ஒழுங்காக உச்சரிப்பதற்கும் ஒழுங்காக எழுதுவதற்கும் பேசுவதற்கும் நமது குழந்தைகளை பயிற்றுவித்திருக்கிறோமா என்ற கேள்விக்கு நம்முடைய பதில் என்ன என்பது எல்லோருடைய மனச்சான்றிற்கும் தெரியும். இன்றைய தலைமுறை மட்டுமல்ல, ஏறத்தாழ ஒரு 90களுக்கு பிந்தைய தலைமுறையே தமிழ் கற்பது என்பது குறைந்து விட்டது, தமிழில் பேசுவது எழுதுவது என்பதே குறைந்து விட்டது. வெளிநாடுகளில் உள்ள தமிழர்களின் குழந்தைகளுடைய நிலைமை இன்னும் பரிதாபம். ஆனால் அங்கு கூட தமிழை தனியாக கற்பிப்பதற்கு நிறைய முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன என்பதை நாம் பல செய்திகள் வாயிலாக அறிய முடிகிறது. ஆனால் தாய் தமிழ்நாட்டின் நிலை உண்மையிலேயே மிக மோசமாக இருக்கிறது என்பதை நாம் எந்த விதமான சங்கடமுமின்றி ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அதுதான் கசப்பான உண்மை. ஒரு 90களில் கூட நாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ஈழத்து கவிஞர் காசி ஆனந்தன் என்று ஒரு பெரிய ஒப்பற்ற கவிஞர், அவர் உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்தன் என்று அழைக்கப்படுகின்ற அந்த மிகப்பெரிய கவிஞர், அவர் ஒரு பாடல் எழுதியிருப்பார். தமிழா நீ பேசுவது தமிழா, அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்று அழைத்தாய், அழகு குழந்தையை பேபி என்று அழைத்தாய், என்னடா தந்தையை டாடி என்று அழைத்தாய், இன்னுயிர் தமிழை கொன்று தொலைத்தாய், உறவை லவ் என்றாய் உதவாத சேர்க்கை, ஒய்ஃப் என்றாய் மனைவியை பாருந்தன் போக்கை, இரவை நைட் என்றால் விடியாது வாழ்க்கை, இனிப்பை ஸ்வீட் என்றால் அறுத்தறிக நாக்கை, வண்டிக்காரர் கேட்டால் லெஃப்டா ரைட்டா, வழக்கறிஞர் கேட்டார் என்ன தம்பி ஃபைட்டா, துண்டுக்காரர் கேட்டார் கூட்டம் லேட்டா, தொலையாதா தமிழ் இப்படி கேட்டா, கொண்ட நண்பனை ஃப்ரெண்டு என்பதா, கோலத் தமிழ் மொழியை ஆங்கிலம் தின்பதா, கண்டவரை எல்லாம் சார் என்று சொல்வதா, கண்முன்னே தாய்மொழி சாவது நல்லதா, பாட்டன் கையிலே வாக்கிங் ஸ்டிக்கா, பாட்டியின் உதட்டிலே லிப்ஸ்டிக்கா, வீட்டிலே பெண்களின் தலையிலே ரிப்பனா, வெள்ளைக்காரன் தான் நமக்கென்ன அப்பனா. இதுதான் அவர் அந்த மொழியை, நாம் பேசுகிற தமிழை முறையாக உச்சரிக்காமல் ஆங்கிலம் கலந்து பேசுகிற இந்த தன்மையை விமர்சித்து அவர் எழுதிய கவிதை இது. புகழ்பெற்ற தமிழிசை பாடல்களில் ஒன்றாக இது இன்னும் இசைக்கப்பட்டு வருகிறது. அவருடைய விமர்சனம் என்று இல்லை, தமிழை முறையாக பயில வேண்டும், இந்த தலைமுறை தெளிவாக பேச வேண்டும் என்கிற ஆர்வத்தில் பல தமிழ் ஆர்வலர்களும் தமிழ் உணர்வாளர்களும் இத்தகைய விமர்சனங்களை தொடர்ந்து முன்வைத்து இன்று வரை முன்வைத்து வருகிறார்கள். இதுபோக அப்போ அந்த காலங்களிலெல்லாம் தமிழ் தொலைக்காட்சியில் பேசுகிற அந்த தொகுப்பாளர்கள் பேசுகிற மொழியை இன்னும் மோசமாக அவர்கள் கையாளுவதை கடுமையாக விமர்சிப்பது உண்டு. அப்படி என்றால் இந்த நிலைக்கு இந்த நிலை ஏன் இப்படி ஏற்பட்டது? இந்த தமிழை நடைமுறை வாழ்க்கையில் நாம் ஏன் முறையாக பேசுவது என்ற அந்த வழக்கத்தை நாம் மேற்கொள்ளவில்லை. இது ஒரு உண்மையான அப்படியே போகிற போக்கில் புறங்கை வீச்சில் நாம் தள்ளிவிடக்கூடிய கேள்வி அல்ல. ஏனென்றால் ஒரு மொழி தன் வடிவத்தை, தன் வரி ஒலியை, ஒலி துல்லியத்தை, அதற்குரிய பொருளுக்குரிய ஒலியை இழந்து, அதன் வரி வடிவம் ஒழிந்து, ஒலி வடிவம் ஒழிந்து எல்லாம் ஒழிகின்ற போது அந்த இனமும் மெல்ல ஒழிந்துவிடும் என்பதுதான் இதுவரைக்கும் வரலாறு நமக்கு சொல்லியிருக்கிற செய்தி. அதற்கு வெளிநாடுகளெல்லாம் நாம் ஆய்வு செய்ய வேண்டியதில்லை. நாம் சார்ந்திருக்கிற இந்த இந்திய துணைக்கண்டத்திலேயே பல மொழிகள் வழக்கொழிந்து விட்டன. தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா சௌராஷ்டிரான்னு ஒரு மொழி பேச்சு வடிவம் மட்டும்தான் இருக்கும், அதுக்கு எழுத்து வடிவமே இல்லை. இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அப்போ இந்த நம்முடைய தமிழை ஒழுங்காக பேச வேண்டும் என்ற எதிர்பார்ப்பிலே நியாயம் இருக்கிறது என்பதுதான் பரவலான கருத்தாக இருக்கிறது.
அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் பேசியது சரியா, அரசியல் ரீதியாக அதற்கு எழுந்துள்ள விமர்சனம் இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, ஒரு தமிழ் சமூகமாக தமிழ் மண்ணில் பிறந்த ஒரு குடிமகனாக நாம் இதை அணுக வேண்டிய உள்ளது. அரசியல் தளத்திலேயே தமிழை எப்படி நாம் முன்னிறுத்தி இருக்கிறோம், நமது அரசியல் இயக்கங்கள் எப்படியெல்லாம் இதை வளர்த்து வந்திருக்கின்றன என்பதற்கும் ஒரு பெரிய நீண்ட வரலாறு இருக்கிறது. தனித்தமிழ் இயக்கம் கண்ட மறைமலையடிகள், திருவிக போன்ற மூத்தோர்களெல்லாம் அதன் வழி வந்தவர்கள் இன்னும் இருக்கிறார்கள், நிறைய பேர் இருக்காங்க. அவர்களெல்லாம் ஒரு இயக்கமாக, ஒரு அரசியலுக்கு அப்பாற்பட்டு, அரசியல்னால் தேர்தல் அரசியல் கட்சிக்கு அப்பாற்பட்டு மற்ற இயக்கங்களோடு அவர்களுக்கு தொடர்பு இருந்திருக்கலாம் எல்லா அரசியல் இயக்கங்களோடும். அவர்கள் நேரடியாக ஒரு அரசியல் இயக்கங்களோடு இயக்கங்களில் பங்கேற்றதில்லை. அரசியல் தளத்திலே என்ன நடந்தது என்றால், ஒரு 80 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1967க்கு முன்பு வரை நிறைய சொற்களை பார்த்திங்கன்னா அக்ராசனர் இருந்தாங்க, சட்டப்பேரவை தலைவர் என்று சொன்னார்கள். முன்னாடி சென்னை மாகாணம் என்று அழைக்கப்பட்டது நமது இந்த மாநிலம். அதை தமிழ்நாடு என்று அறிஞர் அண்ணா அதற்கு பெயர் சூட்டினார். தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வலியுறுத்தி உண்ணாநோன்பு இருந்து உயிரை துறந்த ஒரு வரலாறு நமக்கு உண்டு. அவர்தான் தியாகி சங்கரலிங்கனார். அந்த கோரிக்கையைத்தான் அறிஞர் அண்ணா அவர்கள் தான் முதலமைச்சராக பதவியேற்ற பின்னர் நிறைவேற்றினார்கள். அதற்கு முன்பு அந்த கோரிக்கை இருந்ததை தவிர அதற்கான வாய்ப்பு எழவில்லை. அதற்கு எதிர்மறையான விமர்சனங்களும் அல்லது கருத்துகளும் முன்வைக்கப்பட்டன இதே தமிழ்நாடு சட்டப்பேரவையில். அப்போ இப்படி ஒவ்வொன்றையும் இது மட்டுமல்ல, ஒவ்வொரு சொல்லும் தமிழில் மாற்றப்பட்டது. நிறைய சொற்கள் அரசு ஆணையில் மாவட்ட ஆட்சியர், கலெக்டராக இருந்தார், அப்புறம் தாசில்தார், வட்டாட்சியர், இப்படி ஒவ்வொன்றும் பிளாக், அதாவது ஒரு ஒன்றியத்திற்கு பிளாக்கும்பாங்க, அதை ஒன்றியமாக ஊராட்சி ஒன்றியம் அப்படி மாற்றினாங்க. ஊராட்சி, பஞ்சாயத்துங்கிறத ஊராட்சி, இப்படி எல்லாவற்றையுமே தமிழ்படுத்துவது ஒரு முறையான முக்கியமான வேலை திட்டமாக இந்த அரசு, ஆட்சி, அதிகாரம் இந்த 3 தளங்களிலும் அது நடைபெற்று வந்தது. சரி, நம்முடைய அரசியல் இயக்கங்கள், தலைவர்கள், ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் அனைவருமே எல்லாவற்றையும் தமிழ்படுத்துவதிலே அக்கறை கொண்டார்கள். அக்கறை கொண்டு நிறைய நடவடிக்கைகளை எடுத்து வந்தார்கள் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், நடைமுறையில் தமிழை பேசுவதும் எழுதுவதும் அதனுடைய ஒரு விழுமியமான நிலையிலிருந்து அல்லது முக்கியமான வெகு மக்கள் வழக்கத்திலிருந்து ஒரு பெருவாரியான குழந்தைகள் பேசுகின்ற அந்த ஒரு தன்மையிலிருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக ஓரம் கட்டப்பட்டது, ஒரு விளிம்புக்கு தள்ளப்பட்டது. ஏன் அந்த நிலைக்கு ஏன் அது வந்துச்சு அப்படின்னா, முக்கியமாக கல்விக்கூடங்கள், அரசு பள்ளிகளில் பெருவாரியான குழந்தைகள் படிக்கின்ற காலம் வரை. இப்போ நாங்கள்லாம் 60களில் 70களில் பள்ளியில் படித்தவங்க, அரசு பள்ளிகளில் தான் பெரும்பாலோர் படித்தது. அதற்கு பின்னாடி வர 90களுக்கு பிறகு என்னானது, சாதாரண கிராமங்களில் கூட நர்சரி பள்ளிகள் உருவாகிவிட்டன அடுத்தடுத்த ஊர்களில். இன்றும் நீங்கள் பார்க்கலாம், குக்கிராமத்தில் இருக்கிற பள்ளிகளில் யாரும் படிக்க வைக்கிறதில்ல, விரும்புறதில்லை. அதிகமாக பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன நகரம் இருந்தால், சிறு நகரமாக இருந்தாலும் அங்கே போய் தான் அந்த குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க. ஏன்னா அங்கே தமிழ் சொல்லிக் கொடுக்குறதில்ல அப்படிங்கிறது அந்த பள்ளிக்கு ஒரு தகுதியாக பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள தனியார் பள்ளிகளுக்கு உள்ள முதல் தகுதி என்ன தெரியுமா? தமிழ் சொல்லிக் கொடுப்பதில்லை. நமது தமிழ் பெற்றோர்களுக்கு உள்ள முதல் பெருமை என்ன தெரியுமா? எங்கள் பிள்ளை தமிழ் சரியாக பேச வராதுங்க, தமிழ் எழுத வராதுங்க. இது நம்முடைய தமிழ் பெற்றோர்களுக்கு ஒரு பெருமையாக இருக்கிறது. அவர்கள் பேசுகிற ஆங்கிலம் சரியானது தானா, அவர்கள் எழுதுகிற ஆங்கிலம் சரியானது தானாங்கிறதெல்லாம் இப்போ இங்கே ஒன்றும் முக்கியம் இல்லை. ஆனால் ஆங்கிலத்தில் பேசுகிறார்கள், ஆங்கிலத்தில் எழுதுகிறார்கள். சாதாரணமாக தகவல் பரிமாற்றமே, ஒருத்தர் ஆண்டிப்பட்டியில் பிறந்திருப்பார், இன்னொருத்தர் உசிலம்பட்டியில் பிறந்திருப்பார். அவங்க 2 பேரும் ஒரு அலுவலகத்தில் இங்கே வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுங்க. அவர் இவருக்கு மெசேஜ் அந்த குறுஞ்செய்தி ஆங்கிலத்தில் தான் அனுப்புவார். ஐ வில் கம் சூன். இப்படி தான் அவங்களுடைய தகவல் பரிமாற்றங்களே வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்துரு இருக்குது, ஃபாண்ட் இருக்குது. மொபைலில் நீங்கள் தமிழை பயன்படுத்தலாம். ஆனால் தமிழே தெரிந்தாலும் அவர்கள் ஆங்கிலத்தில் தான் அதை பயன்படுத்துவாங்க. இது ஒரு மேனியா அப்படிங்கிறாங்கல்ல, ஒரு போதை அப்படி மாதிரி ஆகிப்போச்சு தமிழ்நாட்டில். ஆங்கிலமும் தமிழும் இருமொழி கொள்கை தான். நமக்கு ஆங்கிலமும் தமிழும் தெரிந்திருக்க வேண்டும். ஆங்கிலம் உலகளாவிய மொழி, வேலைவாய்ப்பு,
பொது உலக தொடர்பு எல்லாவற்றிற்கும் ஆங்கிலம் அவசியம், இதெல்லாம் மிகச்சரியான ஒரு கருத்து தான். அதில் ஒன்றும் எந்த தவறும் கிடையாது. ஆனால் தாய்மொழி தமிழை நாம் முழுமையாக கற்க வேண்டும், அதில் பிழையற பேசவும் எழுதவும் கற்றிருக்க வேண்டும் என்கிற ஒரு ஒரு கடப்பாட்டை நாம் தவறிவிட்டோம். தமிழ்நாடு அதிலிருந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே தவறிடுச்சுங்கிறது தான் உண்மையான கசப்பான உண்மை. மரிய வில்சனுடைய வயது என்ன, அவருடைய வயது என்ன? அப்போ அவருடைய வயதை ஒத்தவர்களுக்கே தமிழ் சரியாக பேச வரவில்லை என்றால் பிரச்சனை எங்கே இருக்கிறது? கற்பித்தல் இருக்கிறது. அவரே ஒரு கல்வி நிறுவனத்தினுடைய தாளாளர் என்று சொல்கிறார்கள். இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் அவர் மட்டுமல்ல, மரிய வில்சனை மட்டும் நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்க முடியாது. மற்ற கட்சிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும், இடதுசாரி இயக்கங்களாகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், பாரதிய ஜனதாவாகட்டும், எல்லாத்துலேயும் தமிழ் பேச முறையாக தமிழ் பேச வராத பலர் இருக்கிறார்கள். மேடையில் பேச வராது, ஒழுங்காகவும் தான் நினைத்த கருத்தை சொல்ல வராது, இப்படி நிறைய பேர் இருக்கிறார்கள். இன்னொரு செய்தி, இதே நம்ம இன்னொரு பக்கத்தையும் நம்ம பார்க்கணும். அதாவது இப்போ பெருந்தலைவர் காமராஜர் இருந்தார். அவருக்கு மேடை பேச்சு ஒன்றும் அலங்காரமான மொழிநடை வராது. ஆனால் அவர் சொல்லுகின்ற கருத்தை மக்கள் கூர்ந்து கவனித்தார்கள். ஏனென்றால் அவர் ஆட்சி மக்களுக்காக சிந்தித்தார், மக்களுக்காக நிறைய நல்ல திட்டங்களை தீட்டினார். ஒரு நல்ல தலைவர் என்கிற அவருடைய செய்தி தான் அங்கே முக்கியத்துவம் பெற்றதுடைய அந்த மொழி அலங்காரம், அவர் நல்ல தமிழில் பேச வேண்டும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. இது வேறு ஒரு தளத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய செய்தியை தவிர, அதை காமராஜர் இப்படித்தான் பேசினார், பெரியார் இப்படித்தான் பேசினார், அதனால் எல்லோரும் ஒரு ஒழுங்கற்ற அல்லது சாதாரண நடையில் பேசலாம் என்பதை நாம் ஒரு ஏற்புடையதாக நாம் மாற்றிக்கொள்ள முடியாது. அது அவர்களுடைய காலம். என்ன அப்படின்னா, இப்போ அதே நேரத்தில் ஏன் மற்றவர்களெல்லாம் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள் அத்தனை பேரும் நல்ல மிகச்சிறந்த பேச்சாளர்கள். இப்போது நம்ம வாழும் காலத்திலே வைகோ இருக்கிறார், மிகச்சிறந்த பேச்சாளர். இந்த மாதிரி நிறைய பேர் இடதுசாரிகளிலும் பேச்சாளர்கள் இருக்கிறார்கள். அதே மாதிரி காங்கிரஸ் இயக்கத்தில் பீட்டர் அல்போன்ஸ், ப. சிதம்பரம், தமிழருவி மணியினுடைய அரசியலில் நமக்கு பல முரண்பாடுகள் இருந்தாலும் கூட அவரும் நல்ல பேச்சாளர் தான். இப்படி இன்னும் நமக்கு அதாவது இதெல்லாம் வெகுமக்கள் தளத்தில், பொது தளத்தில் அறியப்பட்ட பெயர்கள், தலைவர்கள் அப்படிங்கிறதுனால இதை உதாரணத்துக்கு சொல்கிறேன். இன்னும் நிறைய பேர் நல்லா பேசுகிறவங்க இருக்காங்க, நமக்கு தெரியாதவர்கள் கூட நிறைய பேர் இருக்கலாம். இளைய தலைமுறையைச் சேர்ந்த பலரும் இருக்கிறார்கள். ஊடகங்களில் இன்றைக்கு முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க பல தொகுப்பாளர்கள், பல நெறியாளர்கள் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில், பேச்சு போட்டிகளில், பெரிய போட்டிகளில் பங்கேற்று, தமிழ் பேசி தங்க காசு மாதிரியான போட்டிகளில் பங்கேற்று பரிசு வாங்கிய அந்த ஆளுமைகள் தான் இன்றைக்கி நெறியாளர்களாக கோல வச்சு கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா அவங்க நல்லா பேசுகிறாங்க, தெளிவாக பேசுகிறார்கள். இப்போ யூடியூப்பில் அல்லது இந்த மாதிரியான செய்திகளை பேசுவது என்பது ஒரு தரப்பில் அரசியல், இலக்கியம், மற்ற இந்த மாதிரி துறைகள் சார்ந்து, அறிவுத்துறை சார்ந்து பேசுகிறவர்கள் முறையாக பேசி தான் அவங்க பேச்சு நல்லா இருக்குன்னு தானே தொடர்ந்து நிறைய பார்வையாளர்கள் கிடைக்கிறாங்க அவங்களுக்கு. இதையெல்லாம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. இது இந்த மொழிக்கு வாய்த்த நல்ல அம்சங்கள் இதெல்லாம். எனவே மொழியை காப்பது என்பது, தமிழை காப்பது என்பது அடிப்படையிலிருந்து கல்வி கூடங்களில் இருந்து தொடங்க வேண்டும் என்பதுதான். கல்விக்கூடங்களில் நீங்கள் பயிற்றுவிக்காமல் விட்டால் இந்த நிலை தான் வரும். அது இப்போ யாராக இருந்தாலும் படிக்கலைன்னு நினச்சி, இப்போ நமக்கு திடீர்னு நீங்கள் இதில் போய் ஸ்பானிஷில் பேசுங்க அப்படின்னா நமக்கு தெரியுமா? நம்ம படிச்சிருந்தால் தான் பேசலாம். ஸ்பானிஷை நீங்கள் தெளிவாக அதே ஸ்டைலில் பேசுங்கன்னா பேச வராது. ஏன்னா படித்திருக்கணும். அந்த தமிழில் தான் எல்லாத்துக்குமே நம்ம ஒரு பழமொழிகளை நிறைய வச்சுருக்கோமே. செந்தமிழும் நாப்பழக்கம், சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். ஏன்னா மொழியை பேசுவதற்காக, ஒழுங்காக பேசணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட பழமொழிகள் தான் இதெல்லாம். அப்போ நம்ம பேசி பழகிறது மட்டும் இல்லை, பயிற்றுவிக்கிறதும் பயிலுதலும் முக்கியம் அதில். அப்போ கல்விக்கூடங்களில் தமிழ் வழக்கொழிந்த ஒன்றாகிருச்சுன்னா தன்னியல்பாகவே தமிழ் பேசுவதும் எழுதுவதும் நல்ல தமிழை கேட்பதும் குறைஞ்சிரும். இப்போ எந்த வீட்டில் எந்த குழந்தைகள், எனக்கு தெரிந்த அரசு பள்ளிகளில் படிக்கிற குழந்தைகள் தவிர, அரசு பள்ளியில் ஒரு ஆபத்து என்னென்னா, இனிமேல் உங்களுக்கு தமிழ்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டாம், எங்கள் குழந்தைகளுக்கு ஆங்கிலம் மட்டும் சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டுருவாங்களோன்னு ஒரு அச்சம் இருக்குது. ஏன்னா நிறைய பெற்றோர்களுக்கு அந்த ஏக்கம் இருக்குது, பாவம். அது தவறில்லை. ஒரு புது சமூகம் அப்படி ஒரு உளவியலை ஏற்படுத்திட்டாங்க, நெருக்கடி ஏற்படுத்திட்டாங்க. நம்ம பிள்ளையும் 4 பேர் மேலே இங்கிலீஷ் பேசணும், டை கட்டி ஒரு பெரிய அலுவலகத்துக்கு வேலைக்கு போகணும் ஒரு ஏழை பெற்றோர் விருப்பப்படுறதில்ல, ஆசைப்படுறதில்ல, தவறே கிடையாது.
பொது சமூகம் அந்த விளிம்புக்கு அவர்களை தள்ளி இருக்கிறது. அது அவங்க மேலே உள்ள குற்றம் இல்லை, அவர்கள் செய்கிற தவறு அல்ல. அந்த நெருக்கடியை இந்த சமூகம் தான் அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. அப்போ இதுக்கெல்லாம் மூல வேறு என்ன? இந்த தனியார் கல்வி நிறுவனங்கள், புற்றீசல் மாதிரி நர்சரி பள்ளிகள் தொடங்கினது, அதில் தமிழே சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற ஒரு நிலைமையை ஏற்படுத்தினது. கல்வி தனியார் மயமாவது ஒரு பக்கம் பெரிய துயரமான செய்தினா, அதில் தாய் தமிழே முற்றிலுமாக புறக்கணிக்கப்படுவது அதை விட பெருந்துயரமான ஒரு செய்தி. இதெல்லாம் இன்றைக்கு நேற்று ஏற்பட்டதில்லை. இது கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஆண்டுகளாகவே கொஞ்சம் கொஞ்சமாக பரவி கல்வி தனியார் மயமாகவும் வணிகமயமாகவும் மாறி அதில் தமிழ் வழக்கொழிந்து போய் நீண்ட காலமாகிடுச்சு. அதிலிருந்து படிச்சுட்டு வர்ற பிள்ளைகள் தான் இப்போ இந்த மாதிரி பொதுவெளிகளில் எங்களுக்கு தமிழ் சரியாக பேச வரலை, தமிழ் சரியாக எழுத வரலை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அந்த இதிலேருந்து வர்றது தான். முழுமையாக தமிழை தெரியாத தலைமுறை ஒன்று உருவாகிவிட்டது. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இதெல்லாம். முழுமையாக ஆரம்ப கல்வி முதல் உயர்கல்வி வரை தமிழே படிக்காமல் நீங்கள் எல்லா பட்டத்தையும் வாங்கிடலாம் அப்படிங்கிறது இப்போ இங்கே நம்ம நடைமுறையில் இருக்குது. அதில் நம்ம ஏதோ ஒரு வகையிலே ஒரு நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அரசு பள்ளிகளை அதிகரிப்பது, அரசு பள்ளிகளை தரம் உயர்த்துவது, அதன் வழியாக அரசு பள்ளிகளில் சேர்வதற்கான ஊக்கத்தை குழந்தைகளுக்கும் பெற்றோருக்கும் ஏற்படுத்துவது, இதெல்லாம் நாம் செய்ய வேண்டிய கடமையாக இருக்கிறது. இதெல்லாம் இந்த அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு பொதுவான சமூக நோக்கம் சார்ந்த நாம் முன்னெடுக்க வேண்டிய நடவடிக்கைகள்.